ஓபிசி சான்றிதழ் இதர பிற்படுத்தப்பட்டோர் சான்றிதழுக்கும் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் சாதி சான்றிதழுக்கும் என்ன வித்தியாசம்? சாதி சான்றிதழ் எங்கெல்லாம் பயன்படுகிறது? இதர பிற்படுத்தப்பட்டோர் சான்றிதழ் எங்கெல்லாம் பயன்படுகிறது? இதற்கும் உள்ள முழுமையான வித்தியாசத்தை பற்றி மிக தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். சாதி சான்றிதழ் இது ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையால் வழங்கப்படுகிறது. அது நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னா இ சேவை மையங்கள் வாயிலாக அப்ளை பண்ணலாம், ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணலாம். எந்த வகையில வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு தேவையான ஆவணங்கள் சாதி சான்றிதழ் எடுக்க சாதிக்கான ஆதாரம் ஒன்று கொடுக்கணும். அப்புறம் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களோட போட்டோ, அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று ஸ்கேன் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் வச்சு ஆன்லைன் மூலமாகவோ அல்லது இ சேவை மையங்கள் மூலமாகவோ 60 ரூபாய் பணம் கட்டி விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியான சாதி சான்றிதழ் தமிழ்நாட்டில் மட்டுமே, தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் வேலை வாய்ப்பு மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிலையங்களில் மட்டுமே இது செல்லுபடி ஆகும். இப்ப நீங்க அப்புறம் ஓபிசி சர்டிபிகேட் அதுவும் சாதி சான்றிதழ் போலதான். ஓகேங்களா? அது ஓபிசி சான்றிதழ் தமிழகத்தில் வெறும் சாதி அடிப்படையில் மட்டும் வழங்கப்படுவதில்லை. அது நம்ம வருமானத்தையும் பேஸ் பண்ணி வழங்குறாங்க. ஓகேங்களா? அது எப்படி அப்ளை பண்றது? இப்ப நீங்க ஓபிசி சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓபிசி சர்டிபிகேட்டும் ஆன்லைன் மூலமா தான் அப்ளை பண்ணணும், இல்ல இ சேவை மையங்கள் மூலமா அப்ளை பண்ணணும். அதற்கு தேவையான ஆவணம், ஓபிசி சான்றிதழ் வாங்குவதற்கு தேவையான ஆவணம் என்னென்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, போட்டோ, அந்த செல்ஃப் டிக்ளரேஷன். உங்களுக்கு இதை வச்சு நீங்க ஓபிசி சர்டிபிகேட் ஆன்லைன் மூலமாவோ இல்ல இ சேவை மூலமோ அப்ளை பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி எல்லா ஸ்டெப்பும் அப்ரூவ் ஆகி தாசில்தார்ல அப்ரூவ் ஆகி உங்களுக்கு சர்டிபிகேட் வந்துடும். ஓகேங்களா? சர்டிபிகேட் வந்துச்சுனாலும் இப்ப நீங்க தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் சான்றிதழ் நிரந்தர சான்றிதழ். நீங்க சர்டிபிகேட் எடுத்துட்டீங்கன்னா அதை பர்மனண்டா வச்சுக்கலாம். ஆனா ஓபிசி சான்றிதழ் நீங்க இன்னைக்கு அப்ளை பண்றீங்கன்னா அது பினான்சியல் இயர் பயன்படுது. அப்படின்னா மத்திய அரசு வேலை வாய்ப்பு, நீங்க இப்ப எஸ்எஸ்சி அப்ளை பண்றீங்க, ரயில்வே அப்ளை பண்றீங்க, போஸ்ட் ஆபீஸ்ல அப்ளை பண்றீங்க, என்எல்சில கால்ஃபர் வருது அதுல அப்ளை பண்றீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் இப்ப பெரிய கல்வி நிறுவனம், நவோதயா பள்ளி கல்வி நிறுவனம் போன்ற மத்திய அரசால் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்கள்ல நீங்க பயில்றீங்க, வேறு மாநிலங்கள்ல போய் நீங்க கல்வி பயில்றீங்க அப்படின்னா இந்த ஓபிசி சான்றிதழ் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும்.